எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம சைட்டில் இன்றைக்கி பிளிந்த் பீம் காங்கிரீட் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? பேஸ்மெண்ட் பெல்ட் காங்கிரீட் வந்து அவசியமாக போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலில் பில்டிங் சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விக்கும் நம்ம பதில் தந்துக்கிட்டு இருக்கோம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கேற்றாப்புல நம்ம விடை தெரிவிக்கிறோம். இன்றைக்கி ஒரு சுட சுட ஒரு காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னப்பா டீ சுட சுட போடுறது மாதிரிலாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, எல்லாமே நம்ம அதிரடி தான் நம்ம கமால் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட் பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய பிளிந்த் பீம் காங்கிரீட் பார்த்தீங்கன்னா இப்போ பறக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காண்டி நாங்கள் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேஸ்மெண்ட் உயரம்னு சொல்லக்கூடிய 3 ஃபீட்டை தாண்டிருச்சுங்க. 3 அடிக்கு மேலே இருக்கிறதுனால அவசியம் இங்கே பிளிந்த் பீம் காங்கிரீட்டுங்கிறது அவசியம் தேவைப்படுது. இந்த பெல்ட்டை வந்து நாங்கள் போட போகிறோம். 3 அடிக்கு கீழே இருந்தால் நம்ம போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறத சைட் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணும். சில இடத்துல வந்து அந்த கிரேடு பீம்னு சொல்லக்கூடிய சாயில் பீம்னு சொல்லக்கூடிய சில இடத்துல எர்த்து பீம்னு அதை கூட சொல்லுவாங்க. அதுவே போதுமானதமாக இருக்கும். இது எந்த அளவுக்கு நம்ம அந்த பிளிந்த் பீம் காங்கிரீட் நம்ம போடணும் அப்படின்னா 3 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் நம்ம அவசியம் போடணும். இதுக்கு வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் சொல்லக்கூடிய கம்பி வந்து நமக்கு தேவை கிடையாது. 8 mmலேருந்து 10 mm வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 mm நமக்கு போதுமானது. ரொம்ப பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் 6 mm வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த குறுக்க வந்து நமக்கு எதனா பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த பிளிந்த் பீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு வராமல் சின்னதாக ஒரு 4.5 வால்க்கு கட்ட போகிறோம் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த பெல்ட்டிலே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லோடுமே ஈஸியாக டைவெர்ட் பண்ணி கொடுக்கும். காலம் டு காலம் வந்து சேர்த்து நம்ம போடும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கிராக் பர்பஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து ஆகாது. இந்த பிளிந்த் பீம் காங்கிரீட் போட்டுற இடத்துல நீர்பிடிப்பு பகுதியில நம்ம பில்டிங் இருக்குது, பக்கத்தில் இருக்குது, நெய்பராக இருக்குது, குளோரைடு சல்ஃபர் அட்டாக் ஆகக்கூடிய ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அவுட்டர்லலாம் மழை காலத்தில் பொறிஞ்சு போய் திட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இது மேலே சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய மேலே வந்து எலும்ப விடாமல் இது ஒரு அரணாக இருந்து எப்படி கர்ணன் மன்னருக்கு ஒரு கவசம் முக்கியமோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலஜன்னலுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருந்து கரையான் அரிப்புலேருந்து ஒரு டேமனஸாக இருந்து இது வந்து செயல்படும். அந்த கீழே ஸ்ட்ரக்சருக்கு கீழே மட்டும் அந்த ஓதங்கள் வர்றதுனால நம்ம மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம புரிஞ்சிடும். ஒரு கண்டினியூட்டிவாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான மெயின்டெனன்ஸ் செலவை வந்து ஏற்படுத்தக்கூடும். ஒரு கீழேயே நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் செலவு வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். கமர்ஷியல் பில்டிங்க்கு பெரும்பாலும் தேவையில்லை. ரெசிடென்ஷியல் பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பங்காக வச்சு நம்ம போடும் பட்சத்தில் நிறைய பயன்கள் இதில் வந்து இருக்குது. அந்த கிரேட் பீம் காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வலுவிழந்த காங்கிரீட்டை நம்ம போட்டுட்டோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா அடுத்து கரெக்ஷன் பண்ணுறது வந்து இந்த பிளிந்த் பீம் காங்கிரீட்டையே டேக் டெக்யூவேஷனுங்கிற மாதிரி 6 இன்ச்சுக்கு எவோவுக்கு மேலேயும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இன்ஜினியரிங் பரிந்துரையில் மட்டும்தான் அந்த விளைவுகள்லாம் நம்ம நடக்கணும். சாதாரணமாக சைடில் சென்ட்ரிங் அடிச்சுட்டு M20 கேரட்னு சொல்லக்கூடிய காங்கிரீட்டை நம்ம போட்டுக்கலாம். அனைத்து விதமான சிமெண்ட்டுமே இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து நம்ம சிமெண்ட்டுங்கிறது தேவையில்லை. வந்து பிளாஸ்டர் சிமெண்ட்டை நம்ம போடக்கூடாது, காங்கிரீட் சிமெண்ட்டை மட்டும்தான் நம்ம போடணும், அல்லது BBC சிமெண்ட்டை வந்து நம்ம போடணும். தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.